Hello friends, welcome to Arun Sharmi channel series 11. So இன்னைக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ற டே 11. So 11th டே என்ன ஒர்க் அவுட், என்ன எக்ஸசைஸ், யார் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், என்ன டெக்னிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக நம்ம 2 சீரீஸ் ஷேர் பண்ணியிருக்கோம் இல்லையா, 9 and 10 ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதே பொசிஷன் தாங்க, ஸ்டாண்டிங் பொசிஷன் தான். ஸோ ஸ்டாண்டிங் பொசிஷனில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீரீஸ் 9ல் ஃப்ரண்ட்டில் ரைஸ் பண்ணியிருப்போம் கையை, அதே மாதிரி 10th சீரீஸில் வந்து சைடில் ரைஸ் பண்ணியிருப்போம். ஸோ 11th சீரீஸில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேக்கில் ரைஸ் பண்ண போகிறோம். எதுக்குமா இதை வந்து ஆல் டுகெதராக நீ போட்டுடலாமே, எதுக்கு செப்பரேட்டாக போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட ப்ராப்பரான டெக்னிக்கு தெரியணும், அதே மாதிரி அதோட யூஸ் என்னன்னு தெரியணும், யாரெல்லாம் எப்படி பண்ணலான்னு தெரியணும். ஸோ இந்த ஒரு பாயிண்ட்ஸும் நம்மளுக்கு வந்து மைன்யூட்டாக தெரிஞ்சாதாங்க நம்ம பண்ணுற எக்ஸசைஸ்க்கான ஒரு ரிசல்ட்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதாவது பை த வே அப்படின்ற மாதிரி ஒரு 10 எக்ஸசைஸ் சொல்லிட்டு போயிடலாம். பட் அது வந்து உங்களுக்கு ரீச் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 எக்ஸசைஸ் சொல்லணும்னா அது ஒரு 1 or 2 எக்ஸசைஸாக வந்து நம்மளுக்கு ரெஜிஸ்டர் ஆகும். இது வந்து நார்மல் தான், எல்லாருக்கும் இருக்கிறது தான் இல்லைங்களா. நம்ம ஒரு 10 பாயிண்ட்ஸ் சொல்லணும்னா ஏதாவது 1 or 2 பாயிண்ட்ஸ் தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதனால தான் ஸ்பெசிஃபிக்காக 1 by 1 ஒரு பொசிஷன்லையும் நம்ம வந்து இதை வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது பேக் ரைஸ். நிறைய பேருக்கு கையை பின்னாடி கொண்டு போகிறது அப்படின்றது ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ரீசன்ஸ் வந்து நிறைய இருக்குங்க. அதாவது மெடிக்கல் ரிலேட்டடாக இருக்கும், ஃபிசிக்கல் ரிலேட்டடாக இருக்கும். மெடிக்கல் ரிலேட்டடாக புரியுது, அது என்ன ஃபிசிக்கல் ரிலேட்டடாக அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம்னா கிளாத்ஸ் வந்து ரொம்ப டைட்டாக வந்து ஹோல்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறது, அந்த அவைலபிள் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் நம்ம நார்மலாக இருக்கும், நம்ம ஜாயிண்ட் நார்மலாக இருக்கும், நம்மளோட ஜாயிண்ட் ஹெல்த்தியாக இருக்கும், நம்மளோட மசில்ஸ் ஹெல்த்தியாக இருக்கும். ஆனால் என்ன பண்ண மாட்டோம், நம்ம வந்து அந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷன், அதாவது தேவையான மூவ்மெண்ட்டுக்கும் நம்ம வந்து கையை வந்து லிஃப்ட் பண்ண மாட்டோம். ஐயோ கை இடிக்குதே, தூக்க முடியல அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்சிலே இருப்போம். அது நாளடைவில் என்ன ஆகும், டே ப்ரோக்ரஸ் ஆக அதோடைய ரேஞ்ச் ஆஃப் மோஷன் ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குங்க. ஸோ அதனால் நம்ம எப்போவுமே வந்து கிளாத்ஸ் போடும்போது கொஞ்சம் ஒரு ஃப்ரீனஸ், ஒரு 2 inch கேப்பாவது இருந்தால் தான் அது வந்து அதோடைய மசில்ஸும் ஹெல்த்தியாக இருக்கும், ஜாயிண்ட்டும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கிளாத்ஸ் போடுறவங்க எல்லாருமே, அதாவது நம்ம வேர் பண்ணுற துணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 inch வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, அது ரொம்ப நல்லது. நம்ம வந்து ரொம்ப டைட் ஃபிட்டிங்காக போட்டால் தான் நம்ம வந்து பார்க்குறதுக்கு என்ன சொல்கிறது ஒரு நல்லாயிருக்கும் லுக் அப்படின்னு நினைப்போம். பட் அது அக்கேஷ்னலாக இருந்தால் பரவாயில்ல. பட் டே டு டே எப்போவுமே நான் வந்து டைட்டாக தான் கிளாத் போடுவேன் அப்படின்னா நமக்கு நிறைய ட்ராபேக் கொண்டு வந்துடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது பொசிஷன் ஸ்டாண்டிங் தாங்க, சிட்டிங்கில் பண்ண முடியாது கண்டிப்பாக. ஸோ ஸ்டாண்டிங்கில் தான் பண்ண முடியும். இது என்ன பண்ணுன்னா அந்த ஸ்டிஃப்னஸ் க்ரியேட் ஆகுது இல்லைங்களா, அதை பிரேக் அவுட் பண்ணும் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும், ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேங்களா, கேட்ச் யூ லேட்டர் ஆன் நெக்ஸ்ட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் ஷர்மி சேனல். ஸோ இன்னைக்கு சீரீஸ் 13 டே 13ங்க. ஸோ 13 இன்னைக்கு ஷோல்டருக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டைனமிக் டைப் ஆஃப் எக்ஸசைஸ். டைனமிக்னா என்னது, மூமெண்ட்டோட பண்ணுறோம் இல்லைங்களா, எல்லாமே வந்து நம்ம ஃபங்க்ஷனலாக தான் பண்ணிட்டு இருக்கோம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா பைலேட்ரலாக நம்ம வந்து ப்ரீவியஸ் சீரீஸ் பண்ண மாதிரி பைலேட்ரலாக பண்ண போகிறோம். ஸோ பைலேட்ரல்னா 2 ஹேண்டும் சேர்ந்து பண்ண போகிறோம் இல்லைங்களா. ஸோ இது வந்து பிரேசிங் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க. இது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் சீரீஸில் நம்ம எப்படி பண்ணோம், ஸோ ஜஸ்ட் ஷோல்டர் ரைஸ் பண்ணிட்டு அப் அண்ட் டவுன் ஸ்லோ மூவ்மெண்ட்டில் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் வந்து ஸ்லோவாக பண்ணணும். ஆனால் உங்களுடைய இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டீஃபால்ட்டாக கீழே இறக்கிடுறாங்க கையை. பட் டீஃபால்ட்டாக கீழே இறக்காம நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் செஸ்ட் கிட்ட அப்படியே கரெக்ட் பண்ணுவாங்க பாருங்க இப்போ கரெக்ட் பண்ணுறாங்க. ஸோ செஸ்ட் கிட்ட கொண்டு வந்துட்டு பேக்கில் கொண்டு போகணும். ஸோ ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு பேக்கில் கொண்டு போகணும். ஸோ இது கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒருத்தவங்களோட கைடன்ஸ் இருந்தால் தான். ஸோ இது கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தவங்க கைடன்ஸ் பண்ணணும். அதாவது நம்ம கரெக்டாக பண்ணுறோமா, யூனிஃபார்மாக போகணும். 2 ஜாயிண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எல்போ ஜாயிண்ட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கை பின்னாடி போகுது இல்லைங்களா, அது வந்து யூனிஃபார்மாக போகணும். ஒன்று வந்து ஏற்றமாகவும் இறக்கமாகவும் இருக்கக்கூடாது, 2ம் சேர்ந்து போகணும். இந்த மாதிரி கான்ஷியஸாக வந்து நம்ம கரெக்ட் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது. இப்போ பாருங்கள் ஸ்டார்டிங்கில் அகைன் அவங்க ஸ்லோவாக கீழே கொண்டு போயிடுறாங்க கையை. ஸோ கீழே கொண்டு போகாமல் நல்லா எஃபெக்டிவாக அந்த கையை லிஃப்ட் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா தான் அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் ஷோல்டரை சுற்றி இருக்க மசில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மொபிலைஸ் ஆகும், ஜாயின்ஸ் நல்லா ஸ்டேபிளாக இருக்கும். அதே மாதிரி இந்த எக்ஸசைஸ் மூவ் பண்ணும் போதும் நம்ம ப்ரீவியஸ் சீரீஸ் மாதிரி ப்ரீத் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுடைய லங்ஸ் கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய நெக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து ரெடியூஸ் ஆகும், ஷோல்டரை சுற்றி இருக்க மசில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா
ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்க போது. ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் அது ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி சிட்டிங் பொசிஷன்லையும் பண்ணலாம், ஸ்டாண்டிங் பொசிஷன்லையும் பண்ணலாம். அகெயின் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு மிரர் முன்னாடி இருந்து பண்ணுறது ரொம்ப எஃபெக்டிவ். ஏன்னா நம்ம அப்போ தான் என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். க்ராஸாக போதா, இல்லை வந்து நம்ம வந்து டவுன்வர்டாக கொண்டு போகிறோமா, இல்லை மேலே தூக்கிடுறோமா. சில பேர் மேலே தூக்கிடுவாங்க. ஸோ அந்த மேலவும் தூக்கக்கூடாது, கீழவும் இறக்கக்கூடாது கையை. ஸோ ஸ்டேபிளாக இந்த சைட் ஆஃப் த செஸ்ட் கிட்ட போகணும். ஸோ 2 செஸ்ட் ஏரியா சைட்லேயும் போயிட்டு அண்ட் ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும். அப்போ தான் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா நெக்கை சுற்றி இருக்க மசில்ஸ் எல்லாமே ரிலாக்ஸ்டாக இருக்குங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் என்ற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்குது. அதாவது இந்த கழுத்து எலும்பில் வந்து தேய்மானம் ஆகிடும். ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, காலர்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பராக பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறது இல்லை. நம்ம ஆஃபீஸ்லேயா இருக்கட்டும், இல்லை நம்ம வீட்டிலையா இருக்கட்டும், ரொம்ப நேரம் ஒரு இடத்துல வந்து சஸ்டெயின்டாக ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மாதிரியான க்ரைட்டீரியா மெடிக்கல் ரிலேட்டடாக வந்து இஷ்யூஸ் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ மெடிக்கல் இஷ்யூஸ் வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த எக்ஸசைஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு இந்த பெயின்லாம் இல்லைம்மா, நான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணுங்க. அது வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். நல்லா வந்து மசில்ஸும் ஜாயின்ஸும் ஸ்டேபிளாக மொபிலைஸ்டாக இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ப்ராப்ளம் இருக்காது. ஏதாவது டவுட்ஸ் ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் அண்ட் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் அருண் ஷர்மி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கேட்ச் யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ. வணக்கம் மக்களே, வெல்கம் டு அருண் ஷர்மி சேனல். ஸோ இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் எக்ஸசைஸ் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோல்டருக்கான எக்ஸசைஸ் தாங்க. ஸோ ஷோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸசைஸ் நம்ம பண்ணியிருப்போம். ஸோ ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 எக்ஸசைஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் போது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஷோல்டர் அரவுண்ட் த ஜாயின்ஸில் வந்து நெக் வந்து கனெக்ட் ஆகிருக்கிறதால நெக்கு நிறைய பேருக்கு வந்து ஸ்டிஃப்னஸ் வந்து க்ரியேட் ஆகும். அதாவது சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து மெஷினரி ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இந்த பிரிண்டிங் செக்ஷனில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும். ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக ஒரு பொசிஷனில் இந்த ஷோல்டர் மசில்ஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, மசில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டச் பண்ணி பார்த்தாவே தெரியும். அந்த ஷோல்டர் மசில்ஸ் அந்த நெக்குக்கு கீழே இந்த சரௌண்டிங் இந்த ஷோல்டர் வரைக்கும் ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹார்ட்னஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் அண்ட் அந்த ஹார்ட்னஸ் மட்டும் இருந்துட்டால் பரவாயில்ல. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ட்ரிகர் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு நெக் மசில்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரெயின் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு சர்டைன் ரேஞ்சுக்கு மேலே தலையை வந்து தூக்க முடியாமல் இருக்கும். ஷோல்டரை லிஃப்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸசைஸ், அதாவது இந்த டே 12 பண்ணுற இந்த எக்ஸசைஸ் வந்து எப்படி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மசில்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் பண்ண போகுது. அந்த ஜாயின்ஸை வந்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மொபிலைஸ் பண்ண போகுது. ஸோ ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லைங்க, நல்லா ரிலாக்ஸ்டாக ஒரு பொசிஷனில் உட்காந்துட்டு சிட்டிங்லேயும் பண்ணலாம், ஸ்டாண்டிங் 2 பொசிஷன்லேயும் பண்ணலாம். ஸோ சிட்டிங்கில் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ ஸ்டேபிளாக இருக்கும்போது என்ன ஆகும், எல்லா மசில்ஸும் ரிலாக்ஸ்டாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ ரிலாக்ஸ்டாக இருந்ததுக்கப்புறம் நான் ஜஸ்ட்டு ஷோல்டரை ரைஸ் பண்ணிவிட்டு டவுன் ஸ்லோவாக பண்ணணும். ஜஸ்ட்டு ஒரு டான்ஸிங் மூமெண்ட்ஸ் மாதிரி பண்ணக்கூடாது, ரொம்ப ஸ்லோவாக பண்ணணும். அதே மாதிரி இது பண்ணும்போது ப்ரீத் அவுட் பண்ணுறது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். நம்மளோட லங்ஸ் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு ஒரு டவுட் இருந்ததுன்னா, மிரர் முன்னாடி, கண்ணாடி முன்னாடி, ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளோ இல்லை ஏதாவது ஒரு பெரிய மிரர் முன்னாடி நீங்கள் வந்து நல்லா ஸ்டேபிளாக உட்காந்துட்டு பண்ணுறது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ட்ரஃபீசைட்டிஸ் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குது. அதாவது இந்த ஷோல்டர் கிட்ட இருக்கிற மசிலோட நேம் வந்து ட்ரஃபீசியஸ். ஸோ அந்த மசில் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஜாயின்ஸை வந்து ரிலாக்ஸ் பண்ணும் அண்ட் சுற்றி இருக்கிற மசில்ஸ், இந்த நெக் அரவுண்ட் த ஜாயின்ஸை சுற்றி இருக்கிற மசில்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிலாக்ஸ் பண்ணும். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டைப்பிங் ஜாப்ஸில் இருக்கிறவங்க, சிஸ்டம் ஜாப்ஸில் இருக்குங்க, சிஸ்டம் அட்மினாக இருக்கவங்க, அதே மாதிரி மெஷினரியில் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்களுக்கு எல்லாமே வந்து அதாவது அப்பரில் நம்மளுடைய ஷோல்டரை யூஸ் பண்ணி ஃபிங்கர் வந்து நம்ம யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்டேபிளாக இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ அது ஸ்டேபிளாக ஒரே பொசிஷனில் ரொம்ப நேரம் இருந்தால் என்ன ஆகும், கண்டிப்பாக அது ஸ்டிஃப்னஸ் ஃபார்ம் ஆகும் இல்லைங்களா? ஸோ அதை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ catch you later on next series. Keep supporting your channel. Thank you. Hello friends, welcome to Arun Sharmi channel. ஸோ இன்னைக்கு சீரீஸ் 13 டே 13ங்க. ஸோ 13 இன்னைக்கு ஷோல்டருக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டைனமிக் டைப் ஆஃப் எக்ஸசைஸ். டைனமிக்னா என்னது, மூமெண்ட்டோட பண்ணுறோம் இல்லைங்களா? எல்லாமே வந்து நம்ம ஃபங்க்ஷனலாக தான் பண்ணிட்டு இருக்கோம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா பைலேட்ரலாக, நம்ம வந்து ப்ரீவியஸ் சீரீஸ் பண்ண மாதிரி பைலேட்ரலாக பண்ண போகிறோம்.
ஸோ பைலேட்ரல்னா 2 ஹேண்டும் சேர்ந்து பண்ண போகிறோம் இல்லைங்களா. ஸோ இது வந்து பிரேசிங் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க. இது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் சீரீஸில் நம்ம எப்படி பண்ணோம், ஸோ ஜஸ்ட் ஷோல்டர் ரைஸ் பண்ணிட்டு அப் அண்ட் டவுன் ஸ்லோ மூவ்மெண்ட்டில் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் வந்து ஸ்லோவாக பண்ணணும். ஆனால் உங்களுடைய இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டீஃபால்ட்டாக கீழே இறக்கிடுறாங்க கையை. பட் டீஃபால்ட்டாக கீழே இறக்காமல் நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் செஸ்ட் கிட்ட அப்படியே கரெக்ட் பண்ணுவாங்க பாருங்கள் இப்போ கரெக்ட் பண்ணுறாங்க. ஸோ செஸ்ட் கிட்ட கொண்டு வந்துட்டு பேக்கில் கொண்டு போகணும். ஸோ ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு பேக்கில் கொண்டு போகணும். ஸோ இது கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒருத்தவங்களோட கைடன்ஸ் இருந்தால் தான். ஸோ இது கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தவங்க கைடன்ஸ் பண்ணணும். அதாவது நம்ம கரெக்டாக பண்ணுறோமா, யூனிஃபார்மாக போகணும். 2 ஜாயிண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எல்போ ஜாயிண்ட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கை பின்னாடி போகுது இல்லைங்களா, அது வந்து யூனிஃபார்மாக போகணும். ஒன்று வந்து ஏத்தமாகவும் இறக்கமாகவும் இருக்கக்கூடாது, 2ம் சேர்ந்து போகணும். இந்த மாதிரி கான்ஷியஸாக வந்து நம்ம கரெக்ட் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது. இப்போ பாருங்கள் ஸ்டார்டிங்கில் அகைன் அவங்க ஸ்லோவாக கீழே கொண்டு போயிடுறாங்க கையை. ஸோ கீழே கொண்டு போகாமல் நல்லா எஃபெக்டிவாக அந்த கையை லிஃப்ட் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா தான் அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் ஷோல்டரை சுற்றி இருக்க மசில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மொபிலைஸ் ஆகும், ஜாயின்ஸ் நல்லா ஸ்டேபிளாக இருக்கும். அதே மாதிரி இந்த எக்ஸசைஸ் மூவ் பண்ணும் போதும் நம்ம ப்ரீவியஸ் சீரீஸ் மாதிரி ப்ரீத் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுடைய லங்ஸ் கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய நெக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து ரெடியூஸ் ஆகும், ஷோல்டரை சுற்றி இருக்க மசில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்க போது. ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் அது ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி சிட்டிங் பொசிஷன்லையும் பண்ணலாம், ஸ்டாண்டிங் பொசிஷன்லையும் பண்ணலாம். அகெயின் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு மிரர் முன்னாடி இருந்து பண்ணுறது ரொம்ப எஃபெக்டிவ். ஏன்னா நம்ம அப்போ தான் என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். க்ராஸாக போதா, இல்லை வந்து நம்ம வந்து டவுன்வர்டாக கொண்டு போகிறோமா, இல்லை மேலே தூக்கிடுறோமா. சில பேர் மேலே தூக்கிடுவாங்க. ஸோ அந்த மேலவும் தூக்கக்கூடாது, கீழவும் இறக்கக்கூடாது கையை. ஸோ ஸ்டேபிளாக இந்த சைட் ஆஃப் த செஸ்ட் கிட்ட போகணும். ஸோ 2 செஸ்ட் ஏரியா சைட்லேயும் போயிட்டு அண்ட் ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும். அப்போ தான் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா நெக்கை சுற்றி இருக்க மசில்ஸ் எல்லாமே ரிலாக்ஸ்டாக இருக்குங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் என்ற ஒரு என்ன சொல்கிறது ஒரு மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்குது. அதாவது இந்த கழுத்து எலும்பில் வந்து தேய்மானம் ஆகிடும். ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க காலர்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறது இல்லை. நம்ம ஆஃபீஸ்லையா இருக்கட்டும், இல்லை நம்ம வீட்டிலையா இருக்கட்டும், ரொம்ப நேரம் ஒரு இடத்துல வந்து சஸ்டெயின்டாக ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மாதிரியான க்ரைட்டீரியா மெடிக்கல் ரிலேட்டடாக வந்து இஷ்யூஸ் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ மெடிக்கல் இஷ்யூஸ் வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த எக்ஸசைஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு இந்த பெயின்லாம் இல்லைம்மா நான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணுங்க. அது வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். நல்லா வந்து மசில்ஸும் ஜாயின்ஸும் ஸ்டேபிளாக மொபிலைஸ்டாக இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ப்ராப்ளம் இருக்காது. ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் அண்ட் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் அருண் ஷர்மி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கேட்ச் யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ. வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் எக்ஸசைஸ்ன்றதை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ இன்னைக்கு சீரீஸ் 14. ஸோ சீரீஸ் 14 என்ன ஸ்பெஷலாக இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சீரீஸ் 13 வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் வந்து உங்கள் லைஃப்பில் வந்திருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த சேஞ்சஸ் என்ன அப்படின்றது கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஸ்டிங்காகவும் இருக்கும், எங்களுக்கும் ஒரு நல்ல கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுத்த மாதிரி இருக்கும். இல்லைம்மா எனக்கு புரியல அப்படின்னீங்கனாலும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ்னால் கண்டிப்பாக நாங்கள் கிளாரிஃபை பண்ணி வைப்போம். ஸோ வெல்கம் டு அருண் ஷர்மி சேனல். நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க இருந்தால் கண்டிப்பாக என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படி சப்போர்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சேஞ்சஸை நம்ம க்ரியேட் பண்ணுறது எவ்வளோ பெரிய ப்ளஸ் தெரியுங்களா. ஸோ அந்த ப்ளஸ்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணி விடுங்க. அண்ட் இன்னைக்கு டே 14 இன்னைக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஷோல்டருடைய மூவ்மெண்ட்ஸ் நம்ம ரிஸ்ட் மூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருப்போம் பார்த்துருப்பீங்க ப்ரீவியஸ் சீரீஸில். ஸோ இன்னைக்கு சீரீஸ் 14 அதாவது டே 14ல் ஷோல்டருக்கு நல்லா அந்த ஜாயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மொபிலைஸ் பண்ணி விட போகிறோம். நல்லா ஸ்டேபிளாக வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு சிட்டிங் பொசிஷனில் உட்காந்துட்டு செய்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம ஸ்டேபிளாக இருக்கும்போது நல்லா இன்னும் நம்ம ஆக்டிவாக பண்ணுவோம் இல்லைங்களா. அதே மாதிரி கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் 2 மூவ்மெண்ட்டும் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கிளாக் வைஸ் பண்ணுங்க 10 கவுண்ட்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 5 to 6 செகண்ட்ஸ் பிரேக் விட்டுட்டு ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணுங்க. ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்க போது நிறைய பேருக்கு அதாவது மோர் தென் ஒரு 40 கிராஸ் பண்ணும்போது ஜாயின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிஃப் ஆயிடுது. அதுக்கு ரீசன்ஸ் நம்மளுக்கே தெரியும். டே டு டே ஆக்டிவிட்டீஸ்னால தான். நம்ம ப்ராப்பராக நம்ம ஜாயிண்ட்டை வந்து நரிஷ் பண்ணி வச்சுக்கிறது இல்லை. இல்லாமல் நான் ப்ராப்பராக வாக்கிங் போயிட்டுருக்கேன், ஜாகிங் போயிட்டுருக்கேன், நான் வந்து வீக்லி 2 days 3 days வந்து எக்ஸசைஸ் பண்ணுறேன், ஃப்ளோர் எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படின்னா
ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் ஆப்வியஸாக வந்து அது கரெக்டாக இருக்க போது, ஜாயிண்ட்டும் நரிஷ்டாக இருக்க போது நம்மளுக்கு ப்ராப்ளம் எல்லாமே வந்து போஸ்ட்போண்ட் ஆகும். இல்லை நான் எதுவுமே பண்ண மாட்டேன், எனக்கே கால் வலிக்குது, கை வலிக்குது, இடுப்பு வலிக்குது, நீ வேற இதை பண்ண சொல்றியாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான எக்ஸசைஸ் தாங்க இது. ஸோ ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யணும், வெயிட் தூக்கணும், இல்லை திரும்பணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. அழகாக சேரில் உட்காந்துட்டே நீங்கள் வந்து செய்ய போகிறீங்க. இது நல்லா வந்து அந்த ஜாயின்ஸ் வந்து நரிஷ் பண்ணி கொடுக்கும். மசில் மட்டும் இல்லை, மசில்ஸை நல்லா ஃபெசிலிட்டேட் பண்ணிவிடும். அப்போ வந்து உங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் வந்து ஃபார்ம் ஆகாது. அதே மாதிரி பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகுங்க. யூஸ்வலாக இந்த எக்ஸசைஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கவங்க தான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுவாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டட் ஜாப்ல தான் இருக்காங்க. ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்து செய்கிற வேலை நிமித்தமாக நிறைய ப்ராப்ளம் வருதுங்க. உட்காந்து செய்கிற வேலை உனக்கு என்னமா பிரச்சனை அப்படின்னு நம்ம கேட்போம். அதுனா ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். ஸோ சீட்டட் ஜாப்லையும் பிரச்சனை தாங்க, ஸ்டாண்டிங் ஜாப்லையும் பிரச்சனை தான். ஸோ ஸ்டேபிளாக ஒரு இடத்துல ஒரே நேரத்தில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மோர் தேன் 2 to 3 hours வந்து உட்காந்தாவே பிரச்சனை தாங்க. ஸோ நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய ஃபிசிக்கல் பாடியை அண்ட் நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸை நம்மளாம் ஹெல்த்தியாக வச்சுக்கணும். ஸோ மெடிக்கல் பில்ஸை ரெடியூஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்ம அதை டேக் ஓவர் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் ஷர்மி சேனல். சோஃபார் நம்ம 14 சீரீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோங்க. இந்த எக்ஸசைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக சிம்பிளிஃபைடாக இருக்கிற எக்ஸசைஸ். முக்கியமாக ஏஜ் க்ரைட்டீரியா வந்து ஒரு ரீசனாக வச்சு நிறைய பேர் வந்து ஆக்டிவிட்டி செய்யாமல் இருக்காங்க இல்லைங்களா. அதாவது என்னால் வந்து ப்ராப்பராக வந்து ஃபங்க்ஷன் பண்ண முடியல, எனக்கு வந்து ரொம்ப ஜாயிண்ட் பெயினாக இருக்குது, எனக்கு மசில் ரொம்ப ஃப்ளாப்பியாக இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு டே பை டேல என்ன ஆகும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரெடியூஸ் ஆகும்போது மென்டல் இல்னஸ் வந்துடும். ஸோ அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா சைக்கலாஜிக்கலாக டவுனாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ சைக்கலாஜிக்காக டவுனாக ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஆக்டிவாக நம்மளால் முடிஞ்ச ஒரு 2-3 எக்ஸசைஸ் நம்ம இனிஷியேட் பண்ணி பண்ணோன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இது ஒரு கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்போ ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஏஜ் க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி தான் சில பேர் வந்து இன்ஆக்டிவாக வீட்டில் இருப்பாங்க. பட் நம்ம வயசு இருக்கும்போது வேலை செய்யணும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்காங்க. அது எதனால வேணாலும் இருக்கலாம். ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போகிறதால இருக்கலாம், இல்லை வந்து ஒர்க்கிங் அட்மாஸ்பியர், அந்த ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்னால ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகி ரொம்ப டயர்ட் ஆகிட்டு ப்ராப்பரான ஃபுட் எடுத்துக்கிறது இல்லை, ஸோ ப்ராப்பரான ஸ்லீப் இல்லை. ஸோ இது நிறைய ரீசன் சொல்லலாம். ஸோ இந்த ரீசன் எல்லாம் பிரேக் பண்ணுறது ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த எக்ஸசைஸ் தாங்க. எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறத விட ஒரு ஆக்டிவிட்டினே சொல்லலாம். இப்போ குழந்தைங்கள நீ இந்த வேலை செய் அப்படின்னா செய்ய மாட்டாங்க. அதுவே இந்த நீ ஆக்டிவிட்டி செய்யினா செஞ்சுருவாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி தாங்க. ஸோ நம்மளும் டெய்லி ஒரு ஆக்டிவிட்டி, ஃபிசிக்கலாக நம்ம ஒரு ஆக்டிவிட்டி செய்ய போகிறோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் இதை செய்யுங்க. கண்டிப்பாக டே பை டேல வந்து உங்களுக்கே வந்து ஒரு சேஞ்சஸ் தெரியும். கண்டிப்பாக பாடியில் ஃபிசிக்கலாக நம்ம வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டாவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய சைக்கலாஜிக்கல் பிஹேவியர் மாறிடும். எமோஷ்னலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எந்த ப்ராப்ளமுக்கும் ஈஸியாக நம்மளால் வந்து சால்வ் பண்ண முடியும். நிறைய திங்க் பண்ணுவோம். ஸோ எக்ஸசைஸ் வந்து பண்ண பண்ண என்ன ஆகும்னா பாடி வந்து ஃபிட்டாக இருக்கும். எக்ஸசைஸ்ன்னு இதை பார்க்காதீங்க, ஒரு ஆக்டிவிட்டி. ஏன்னா நம்ம இது எல்லாமே நம்ம காமிக்கிறது எல்லாமே வெயிட்ஸ் கிடையாது, எந்த மெஷின்ஸும் கிடையாது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாக நம்மளுடைய வெயிட்டை வச்சு தான் பண்ணுறது. இது ஜஸ்ட் ஒரு மூமெண்ட்ஸ் அப்படி நினச்சி பண்ணிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க. இது குழந்தைங்கள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் எல்லாருமே பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு இதுலேயே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், 20 இயர்ஸ்லேருந்து 80 இயர்ஸ் வரைக்கும் யார் வேணாலும் பண்ணலாங்க. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ பண்ணுற எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ப்ரெஸ். இது யூஸ்வலாக ஜிம்மில் வந்து ஒரு மெஷின் இருக்கும், அதை ஜஸ்ட் புல் பண்ணி டவுன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நம்மளுடைய ஹேண்ட்ஸை வச்சு பைலேட்ரலாக 2 கையும் சைமல்டேனியஸாக மேலே கொண்டு போயிட்டு கீழே வரணும். ஸோ இதனால் என்னென்னா ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு தேவையான ஸ்டெபிலிட்டி அண்ட் மொபிலிட்டி நல்லா இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும், ஸ்டிஃப்னஸ் இருக்காது, அண்ட் உங்களுடைய டைட்னஸ் எல்லாமே பிரேக் ஆகிடும். ரொம்ப ஃபங்க்ஷனலாக வந்து ஆக்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா சில பேருக்கு கையை தூக்கணுமா, அது ஒரு பெரிய ஒரு மலையை தூக்குற மாதிரி சில பேருக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அதே மாதிரி அபவ் த ஹெட் லெவலில் நம்ம ஏதாவது ஒரு கையை தூக்கி நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது ரொம்ப ஆக்டிவாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்ப மைண்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏதோ ஒரு பெரிய ஒரு சாதனை பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு. அண்ட் நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக அருண் ஷர்மி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும், 100 சீரீஸும் ஃபுல்லாக வாட்ச் பண்ணி எப்படி இருக்குன்னு ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க யாராவது ஒருத்தருக்காவது இது யூஸ்ஃபுல் ஆகும். எல்லாருக்குமே யூஸ் ஆகும், பட் நம்ம அதை அடாப்ட் பண்ணுற விதத்தில் இருக்குது. ஓகே, see you next video. Thank you for watching. Keep support.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் ஷர்மி சேனல். இன்னைக்கு என்ன எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம்? இன்னைக்கு டே 16, சீரீஸ் 16. ஸோ 16th டேயில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான எக்ஸசைஸ் பார்க்க போகிறோங்க. இது நிறைய பேருக்கு தேவைப்படுற எக்ஸசைஸ். என்னன்னு கேட்டிங்களா, இந்த எக்ஸசைஸ் நேம் வந்து செஸ்ட் ப்ரெஸ். ஓகேங்களா, இது வந்து ஸ்டாண்டிங்லேயும் பண்ணலாம், சிட்டிங்லேயும் பண்ணலாம், அதே மாதிரி லையிங்லேயும் பண்ணலாம். லையிங்னா படுத்துட்டு பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னால் முடியல, எனக்கு பேக் பெயின் இருக்குது, நான் ரொம்ப வந்து வெயிட்டாக இருக்கேன், ஒபீஸாக இருக்கேன், எனக்கு உட்காந்து செய்கிற மாதிரி எக்ஸசைஸ் வேணும் அப்படின்றவங்க மட்டும் சிட்டிங்கில் பண்ணலாம். மற்றவங்க வந்து ஸ்டாண்டிங்கில் பண்ணலாம். நான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கமா, நான் ரொம்ப ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் லையிங்கில் வந்து படுத்துட்டு சூப்பராக பண்ணலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் வெயிட்ஸ் பண்ணாவே ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா சேஞ்சஸ் தெரியும். நல்லா உங்களுடைய ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்னர்ஸ் அரவுண்ட் த செஸ்ட் ஏரியாவில் இருக்க கார்னர்ஸ் எல்லாமே நல்லா ஷ்ரிங்க் ஆகிருக்கும். ஸோ ரொம்ப எஃபெக்டிவான எக்ஸசைஸு. ஸோ செஸ்ட் மசில்ஸ் மட்டும் இல்லை, ஆர்ம் அரவுண்ட் த மசில்ஸ், அந்த எல்லா மசில்ஸுமே வந்து நல்லா ஆக்டிவாக இருக்க போது. ஸோ பொசிஷன் பார்த்துக்கோங்க, எல்போ வந்து கீழே இறங்கக்கூடாதுங்க. ஸோ நான் அந்த பொசிஷன் மாறக்கூடாதுன்றதுக்காக இவங்க வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வாலை வந்து ஒட்டினா மாதிரி உட்கார வச்சுருக்கேன். ஸோ மிரர் முன்னாடி பண்ணலாம், இல்லை என்னால் சிட்டிங்கில் தான் பண்ண முடியும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க மிரர் கண்ணாடிக்கு முன்னாடி பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய கை வந்து கீழே இறங்காமல் இல்லை மேலே தூக்காமல் இருக்கணும். ஏன்னா ஒரே ஆங்கிளில் இருந்தால் தான் அந்த மசில்ஸ் கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணும் போது 10 counts ஸ்லோவாக பண்ணுங்கள், ஒன்றும் அவசரம் இல்லை. இதுவே வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்லோ மோஷனில் தான் போட்டிருக்கேன். ஸோ ஏன்னா நம்ம என்ன பார்க்குறோமோ அதே தான் செய்வோம் இல்லைங்களா. ஸோ ஸ்லோவாக பண்ணால் தான் அந்த மசில்ஸ்க்கு வந்து ரீச் ஆகும். ஸோ இந்த ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணும் போது ஸ்லோவாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிராஜுவலாக உங்களுடைய கவுண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து மாடிஃபைடாக வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து எனக்கு ரொம்ப வந்து பழகிடுச்சு, ரொம்ப அடாப்ட் ஆகிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா வெயிட்ஸ் வச்சு பண்ணலாம். வெயிட்ஸ்னால் எங்கள் வீட்டில் வெயிட்ஸ்லாம் இல்லைம்மா, டம்பிள்ஸ்லாம் இல்லைம்மான்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு 1 liter வாட்டர் பாட்டில், நம்ம நிறைய வாட்டர் பாட்டில் வாங்குகிறோம், அதில் உங்கள் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 liter இல்லைனா 2 liters. ஸோ அந்த வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அழகாக ஹோல்ட் பண்ணிங்கனாவே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நல்லா ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து நிறைய பேருக்கு இந்த இஷ்யூஸ் இருக்குது. அதாவது செஸ்ட் அரவுண்ட் த ஏரியா, ஆர்ம்க்கும் செஸ்ட்க்கும் நடுவில் இருக்க அந்த பார்ட்டில் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபோல்டாக ஒரு லேயர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும், அதாவது வெயிட் ஏற. ஸோ அந்த ஃபோல்ட்னஸ் எல்லாம் அழகாக ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சீரீஸில் வந்து இன்னும் அதை எப்படி டோன் பண்ணலாம், அந்த மசிலை நம்ம எப்படி டோன் பண்ணலான்ற எக்ஸசைஸை நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்டே கனெக்டட். அண்ட் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அருண் ஷர்மி சேனலை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் இந்த 100 சீரீஸ் அவங்கள ரீச் ஆகும். அவங்கள ரீச் ஆச்சுன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹெல்த்தியாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்மளை சுற்றி ஹெல்த்தி சர்க்கிள் இருக்கிறது எப்போவுமே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா நம்ம எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான விஷயத்தை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு பாசிட்டிவான வைப் நம்மளை சுற்றி வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக கீப் சப்போர்ட்டிங் அ சேனல், அருண் ஷர்மி சேனல். அண்ட் உங்களுக்கு கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்ததுன்னா ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். See you next video. Thank you for watching our channel. Keep support. வெல்கம் டு அருண் ஷர்மி சேனல். ஸோ இன்னைக்கு என்ன எக்ஸசைஸ் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வால் புஷ்அப்ஸ்ங்க. எல்லாருமே பண்ணலாம். ஆக்சுவலி ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளிஃபைட். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட்டில் ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்காக இருக்கும். அதாவது ஃப்ளோர் புஷ்அப்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ளோர் புஷ்அப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எஃபிஷியண்ட்டாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களால தான் இந்த ஃப்ளோர் புஷ்அப்ஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி இல்லை, எனக்கு வந்து இந்த ப்ரோன் பொசிஷன், அதாவது குப்புறப்படுத்து என்னால் அந்த புஷ்அப்ஸ் பண்ண முடியாது. புஷ்அப்ஸ்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நிறைய மூவிஸ்லேயே நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் நம்ம தனியாக கொடுக்க வேண்டாம். இது வந்து புஷ்அப்ஸ் பண்ணுறதால என்னென்னா இந்த செஸ்ட் அரவுண்ட் த ஏரியாவில் இருக்கிற மசில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டோண்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஃப்ளாவினஸ் வந்து நல்லா குறைஞ்சிடும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாகிங்காக இருக்கும். ஸோ அந்த சாகிங்காக இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் போடும்போது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற க்ரைட்டீரியாவில் என்னால் வந்து ஃப்ளோர் புஷ்அப்ஸ் பண்ண முடியல, எனக்கு வந்து அந்த பொசிஷன் போனாவே சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணுவாங்க, அதாவது கொஞ்சம் ஒபீஸாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன்ஸ் என்னால் வந்து ஸ்டாண்டிங்கில் தான் ஒர்க் அவுட் பண்ண முடியும், அதுக்கு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு பிகினர் எக்ஸசைஸ் தான். பட் பிகினர் எக்ஸசைஸ் இருந்தாலும் நம்ம ரெகுலராக பண்ணும்போது நல்ல ரிசல்ட்ஸ் வந்து இதை பார்க்க முடியுங்க. ஸோ ஏதாவது ஒரு வால், இது வந்து ஸ்ட்ரெயிட்டான ஒரு வாலில் நிற்கிறாங்க, நீங்கள் ஏதாவது ஒரு கார்னர் சைடில், அதாவது இந்த எல் ஷேப்பில் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி அதாவது கார்னர் அந்த
அந்த டோர் கிட்ட இருக்கிற அந்த மாதிரி வால் கிட்ட வந்து நின்றுக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டு. இல்லைம்மா எனக்கு அதெல்லாம் எனக்கு தெரியல, நான் இப்படி வாலே நின்றுக்கிறேன்னா தாராளமாக நின்றுக்கலாம். பட் வந்து உங்களுடைய ஹேண்ட் வைக்கிற ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஷோல்டர் வித்துக்கு வைக்கணும். ஸோ ஷோல்டர் வித்துக்கு நல்லா சப்போர்ட்டிவாக அந்த உங்களுடைய ஹேண்ட்ஸ் அந்த பாம் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு, அதே மாதிரி கேப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒட்டி நிற்கக்கூடாது, கொஞ்சம் தள்ளி நிற்கணும். தள்ளி நின்னா தான் நம்ம மூவ்மெண்ட்ஸ் பண்ணும்போது அது க்ளோஸாக போயிட்டு வர முடியும். அப்போ தான் அந்த மசில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ இனிஷியலாக அதாவது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் செய்யும்பொழுது இந்த அரவுண்ட் இந்த அண்டர் ஆர்ம்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயின் தெரியும், ஒரு சின்னதாக ஒரு பெயின் தெரியும். பட் டே பை டே நீங்கள் பண்ணும்போது அது நல்லா மசில்ஸ் அடாப்ட் ஆகிடும். ஸோ பெயினும் இருக்காது, அதே ஏற்ற மாதிரி ரிசல்ட்ஸும் இருக்கும். ஸோ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மசில்ஸ் ஸ்டோன்டாக இருக்கும். டே பை டேயில் நீங்கள் சேஞ்சஸ் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அந்த மசில் என்ஜூரன்ஸ் லெவலும் இன்க்ரீஸாக இருக்கும், மசில் டோன்டாக இருக்கும், அந்த ஷ்ரிங்கிங் வந்து தெரியும். அந்த என்ன சொல்கிறது வந்து தேவையில்லாத ஃபேட் வந்து இருக்கும் இல்லைங்களா, அக்யூமுலேட் ஆகிட்டு. ஸோ அது வந்து ரெடியூஸ் ஆகிறது நல்லாவே தெரியும். இனிஷியலாக இந்த கவுண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பிகினருக்கு 10 counts 2 sets அண்ட் கிராஜுவலாக நீங்களே உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வரும், நம்மளால இந்த கவுண்ட்ஸ் செய்ய முடியுதுன்னு. அப்போ வந்து நீங்கள் கவுண்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 15 to 2 sets. அதுக்கப்புறம் நல்லா பண்ணுறோமா சூப்பராக பண்ணுறோமா அப்படின்னா நீங்கள் 15 to 3 sets கூட பண்ணலாம். இதோடைய அட்வான்ஸ் லெவல் எக்ஸசைஸ்லாம் இருக்குது. பட் நம்ம டீச் பண்ணுற அண்ட் நம்ம சொல்கிற எக்ஸசைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து மைல்டாக இருக்கிற எக்ஸசைஸ். யார் வேணாலும் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் பண்ணலாம், கைடன்ஸ் இல்லாமல். அதாவது நம்ம தப்பாக பண்ணிவிட்டு அதாவது ப்ராப்ளம் வருமோ அப்படின்ற ஒரு ட்ராபேக் வரக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப சிம்பிளிஃபைடான எக்ஸசைஸ் தான் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இதை எக்ஸசைஸ் பார்க்காம இது ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைஃப் ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்கலாங்க. See you next video. Thank you for watching. Keep supporting. Hello friends, welcome to Arun Sharmi channel. ஸோ இன்னைக்கு என்ன எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம், என்ன மூமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம், என்ன மூமெண்ட்ஸ் நம்மளை ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவும் ரொம்ப ஆக்டிவாகவும் வச்சுக்க போகுது அண்ட் ரொம்ப ஃபன்னாகவும் வச்சுக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சீரீஸ் 17ங்க. இன்னைக்கு டே 17. இது என்ன எக்ஸசைஸ் அப்படின்றது நிறைய பேர் வந்து செஞ்சுருப்பீங்க. ஆனால் ப்ராப்பராக செஞ்சால் தான் அதோடைய ரிசல்ட்ஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்க மோட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ மோடில் போட்டிருக்கேன். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக அந்த பொசிஷன் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக. இதை நம்ம ஃபாஸ்ட்டாக கூட செய்யலாங்க, அதில் ஒன்றுமே இஷ்யூஸ் கிடையாது. பட் நம்ம ப்ராப்பராக செஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து அதுக்கான ரிசல்ட்ஸ். அதாவது இது வந்து என்னென்னா சைடில் டேர்ன் பண்ணி வாலை டச் பண்ணணும், ஓகேங்களா. இதில் வந்து ட்விஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாக்ஸ் மாதிரி கூட இருக்குது. அதில் நம்ம ஜஸ்ட்டு ஏறி நின்று ஜஸ்ட் ட்விஸ்டிங் பண்ணோன்னா அந்த சைட்ஸ் நிறைய பேருக்கு லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சைட்ஸில் வந்து ஒரு ஃபோல்ஸ் மாதிரி கிரியேட் ஆகிருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மசில்ஸை அண்ட் தேவையில்லாத ஃபேட்டை வந்து டோன் பண்ணக்கூடிய மூமெண்ட் என்னென்னா இதுதான். லேடிஸ்க்கு மட்டும் இல்லைங்க, ஜென்ஸ்க்கும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிட்டிங் ஜாபில் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஒரு ஃபோல்டு அந்த அப்டமனோட அதாவது இந்த டம்மியோட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோல்டு வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஃபோல்டை எப்படி டியூன் பண்ணலாம், எப்படி டோன் பண்ணலாம் அண்ட் எப்படி வந்து நம்ம வந்து அதோடைய ஃபோல்டை வந்து இல்லாமல் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதாங்க சீக்கிரமாகவே ரிசல்ட் கிடைக்குங்க. மற்ற எக்ஸசைஸாவது கொஞ்சம் இட் வில் டேக் சம் டைம், நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக பண்ணணும், கான்ஷியஸாக பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லலாம். பட் நீங்கள் ஒரு டைட்டாக ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு ஐயோ எனக்கு ரொம்ப இதெல்லாம் பிடிச்சிட்ருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 5 minutes நீங்கள் வால் கிட்ட போய் நின்றுட்டு ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்ட்ரிங்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக அப்பா ஏதோ ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கும். இது வந்து நிறைய பேருக்கு ப்ராக்டிக்கலாக ஃபீல் பண்ண ஒரு விஷயம். ஸோ இது வந்து நேம் வந்து பார்த்திங்கன்னா சைட் ட்விஸ்ட்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸி எக்ஸசைஸுங்க, ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு 20 minutes ஆஃப் வாக்கிங் போயிட்டு இந்த ஒரு எக்ஸசைஸ் மட்டுமே பண்ணாவே நீங்கள் ரொம்ப ஆக்டிவாகவும் அண்ட் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது ரொம்ப ஒரு ஃபன்னாகவும் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா எந்த எக்ஸசைஸும் பண்ணாமல் இது நல்லா இருக்குன்றாங்களே இதை நம்ம பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இதை இனிஷியேட் பண்ணிங்கனாலும் ப்ராப்ளம் ஆகும். என்ன ஆகும்னா ஸ்ட்ரெயின் ஆகும் இல்லைங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மசில்ஸை வந்து நல்லா ஃப்ரீ பண்ணிடணும். எப்படி ஃப்ரீ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக ஒரு 5 to 7 minutes வந்து வாக்கிங் போகலாம். வாக்கிங் போகும்போது சும்மா கையை காலை அப்படியே அமைதியாக வச்சுட்டு வாக்கிங் போகாமல் நல்ல நமக்கு தெரிஞ்ச ஒரு மூமெண்ட்ஸ் கை காலை வந்து அசைச்சி விட்டு ஒரு டான்ஸிங் மூமெண்ட்ஸ் மாதிரி. டான்ஸ் ஹெவியாக ஆடலாம் சொல்ல ஜஸ்ட்டு ஒரு அப் அண்ட் டவுன் கையை மேலே தூக்கி கீழே இருக்கிறது, காலை வந்து ஃப்ரீயாக ரொட்டேட் பண்ணுறது. ஸோ அது டைனமிக் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க. நான் கண்டிப்பாக அது தனியாக உங்களுக்கு போடுறேன், அதாவது வாக்கிங் செய்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் எக்ஸசைஸ் செய்யலான்றது. பட் இந்த எக்ஸசைஸோட இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக தெரியணுங்க. ரொம்ப ஈஸி
ஈஸி, ரொம்ப சிம்பிளிஃபைட். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இனிஷியலாக 10 கவுண்ட்ஸ் 2 செட்ஸில் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கிராஜுவலாக நீங்கள் 100 கவுண்ட்ஸ் வரைக்கும் கூட போகலாங்க. பாருங்கள் இவ்வளோ ஸ்பீடாக பண்ணலாம். ஸோ அதை தான் உங்களுக்கு ஸ்லோ மோடில் காமிச்சிருந்தேன். ஸோ பண்ணிட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது ஆல்ரெடி தெரிஞ்ச எக்ஸசைஸ் தான், பட் ப்ராப்பராக பண்ணால் தான் அதோட ரிசல்ட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கேட்ச் யூ நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். கீப் சப்போர்ட்டிங். வெல்கம் பேக் டு அருண் ஷர்மி சேனல். இன்னைக்கு செய்ய போகிற எக்ஸசைஸ் ரொம்ப ஈஸியான டாஸ்க்குங்க. இந்த டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே செய்யலாம். எப்போல்லாம் செய்யலாம்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு நல்லா டயர்டாக இருக்கும். ஸோ டயர்டாக இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 2 hours 3 hours கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்போ ஒரு பிரேக் வேணும் அப்படின்னு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு ஒரு டீ குடிப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய எனர்ஜியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸசைஸ் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்க போகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உடனே எனக்கு எனர்ஜி வேணும், உடனே நான் ஆக்டிவாக பண்ணணும், ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணணும், இல்லை நான் உட்காந்துட்டே இருக்கேன் உடனே ஏஞ்சி நடக்கணும் அப்படின்னீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா என்ன சொல்லுது, நல்லா பிளட் ஃப்ளோ வந்து ஃபுல்லாக, அதாவது அப்பர் ஆர்ம் ஃபுல்லாக வந்து சர்க்குலேட் ஆகும். ஸோ சர்க்குலேட் ஆகும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எனர்ஜி கிடைக்கும். எனர்ஜி கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆக்டிவாக ஆகிடுவோம். இது வந்து ஜஸ்ட் ஃபார் அப்பர் பாடிக்கு நான் சொல்கிறேன். பட் இதோடைய பெனிஃபிஷியல், இந்த எக்ஸசைஸோட பெனிஃபிஷியல், இதோட நேம் வந்து கேட்டிங்கன்னா ஆர்ம் சீசர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்ம் சீசர்ஸ் நம்ம எப்போல்லாம் பண்ணலாம் கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி லாங் ஒரு ஒர்க் ஷெடியூலில் இருந்துட்டு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு பண்ணலாம். இல்லை மார்னிங் எழுந்திரிச்ச உடனே எனக்கு ஒரு ரொம்ப ஸ்டிஃபாக இருக்க மாதிரி இருக்குது பேக்கு அப்படின்னீங்கன்னா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்டிஃப்னஸ் வந்து கொஞ்சம் மைல்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்ச மாதிரி தெரியும், ஒரு சேஞ்சஸ் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆங்கிளில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஆங்கிளில் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆர்ம் அரவுண்ட் அந்த ஏரியா, அந்த கை கிட்ட, அந்த அண்டர் ஆர்ம்ஸ் கிட்ட இருக்கிற ஃபேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்ஸாக வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் பிரேக் டவுன் ஆகும், ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிக்கும். டே பை டே நீங்கள் கவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண எல்லாமே ஷ்ரிங்க் ஆகும், எல்லாமே வந்து பேர்ன் ஆகும். அதே மாதிரி இந்த செஸ்ட் அரவுண்ட் ஏரியாலையும் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நிறைய பேருக்கு ஒரு ஃப்ளாபினஸ் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த ஃப்ளாபினஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டோன்ட் ஆகிறதுக்கு நல்லா ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே மாதிரி எனக்கு வந்து இன்ச்சஸ் லாஸ் வேணும் அப்படின்றவங்களும் இந்த ஆர்ம் சீசர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப வந்து ஹெவியாக இருக்குது, செஸ்ட் ஏரியாவில் எனக்கு ரொம்ப ஹெவியாக இருக்குது, அதாவது ரொம்ப லார்ஜாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க ரெகுலராக கண்டினியூஸாக கவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி பண்ண கண்டிப்பாக டே பை டேயில் சேஞ்சஸ் தெரியுங்க. நல்லாவே வந்து ரெடியூஸ் ஆகிறது தெரியும். ஸோ ஜஸ்ட்டு வந்து எனக்கு ஒரு ஆக்டிவாக நான் அந்த டே வந்து ரன் பண்ண போகிறேன், காலையில் எழுந்தோடனே பாருங்க இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ண சூப்பராக பண்ண போகிறேன் அப்படின்றதுக்கு ஒரு 10 counts 2 sets பண்ணால் போதும். பட் இல்லை நான் வந்து ஃபேட்டை ரெடியூஸ் பண்ண போகிறேன், மசிலை டோன் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா டே பை டே வந்து சின்சியராக டெடிகேட்டிவாக நம்ம பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சஸ் தெரியும். பட் 10 counts 2 sets வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஃபர்ஸ்ட் ஒரு சர்டன் டியூரேஷன் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய கவுண்ட்ஸும் ரெப்பிடேஷன்ஸும் இன்க்ரீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியுங்க. ஸோ இது வந்து ஆர்ம் சீசர்ஸ். இதுக்கப்புறம் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அண்ட் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்து அருண் ஷர்மி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அப்போ தான் நீங்களும் ஹெல்த்தியாக ஆக்டிவான லைஃப் ஸ்டைலை ரன் பண்ணலாம், லீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். See you next video. Thank you.